கருத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி வேத வாக்கியங்கள் நிறைவேறும். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 46 50 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து மேலே கை போட்டு ஏசு கிறிஸ்துவை பிடிக்கிறாங்க. அப்பொழுது ஏசு கிறிஸ்து கூட நின்றவங்களில் ஒருவன் என்ன பண்ணுறாங்கன்னா கத்தியை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதரை வெட்டினான்ட்டு இருக்கு. ஏசு கிறிஸ்து அவங்கள நோக்கி சொல்கிறாங்க, கல்லனை பிடிக்க புறப்படுறது போல பட்டயங்களையும் இந்த அடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீங்க. நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேனே, என்னை பிடிக்கலையே, ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் இருக்கு. ஏசு கிறிஸ்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனிமையாக்கப்படுறாங்க. வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், ஐயோ எல்லாரும் என்னை கைவிட்ட சூழ்நிலை நான் இருக்கேனே, என் கஷ்டம் யாருக்கு தெரியும்ன்ட்டு. ஒன்று சொல்லிட்டா, ஏசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும். அந்த ஆபத்து நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏசு கிறிஸ்துட்டு ஓடி போனாங்கன்ட்டு இருக்கு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் யார் எப்படி இருந்தாலும் சரி, ஏசு கிறிஸ்து உங்களை விட்டு ஓடி போக மாட்டார். ஏன்னா அவர் படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் ஏசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்க. அவர் நமக்காக என்ன பண்ணாங்க, தனிமையாக்கப்பட்டாங்க. வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. அதே போல தான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் என்ன சூழ்நிலையும் சரி, ஏசு கிறிஸ்து உங்க கூட இருக்காங்க. உங்களை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு திட்டங்கள் நிச்சயமாக நிறைவேறும். அதனால் சோர்ந்து போகாதீங்க. எங்கள் அன்பின் பரலோகத்தின் தன்மையை நாளுக்கு வைக்கின்றப்பா, எங்களுக்காக ஏசு கிறிஸ்து பாதுகாப்பட அனுமதித்தீங்க. இன்னைக்கும் நாங்கள் தனிமையாக இருக்கும்போது இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்தீங்க. ஏசு கிறிஸ்து எங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. அதற்காக நன்றிப்பா. எல்லா சூழ்நிலைகள் கடந்து ஜெயமெடுக்க நீ சொன்ன வாக்கு திட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற உதவி செய்யுங்க. நீ அப்படியே செய்வதற்காக நன்றி. ஏசு சமைச்சிங்க பிதாவே, ஆமீன். கூட இருக்கும் ஏசு கிறிஸ்து உண்டு. தேவன் சொன்ன வாக்கு திட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். இதுவே நற்செய்தி உண்டாகட்டும்.